ராஜாஜி அவருடைய குலக்கல்வி திட்டம்னு ஒரு திட்டத்தை அவர் கொண்டு வரார். அந்த திட்டம் என்னன்னா, இப்ப நான் செருப்பு தைக்கிற தொழிலாளினா என்னுடைய மகன் என்னிடமிருந்து செருப்பு தைப்பது எப்படி என்பதை கற்றுக்கொள்வார். ஒவ்வொருடைய வகுப்பையும் அதை மீண்டும் மீண்டும் நிலைநாட்டுவதற்கான முயற்சி. அதனால இது காமராஜர் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சியில் அதிகமான வாக்குகள் வாங்கி அவர் முதல்வராக வருகிறார். அவர் ஒரு சின்ன அமைச்சரவை அமைக்கிறார். இவரை எதிர்த்து உள்ளுக்குள் கட்சியில் போட்டி போட்ட சி சுப்பிரமணியத்தையும் பக்தவத்சலத்தையும் அமைச்சர்களாக சேர்த்துக் கொள்கிறார். திராவிட முன்னேற்ற கழகத்தினர் 1956 திருச்சியில ஒரு பெரிய 2வது பொது மாநாடு நடக்குது. கட்சி தொடங்கி இது 2வது பொது மாநாடு. கட்சியினுடைய பொதுச் செயலாளராக அது வரைக்கும் இருந்த அண்ணா கீழே இறங்கி அதுல ஒரு பொது வாக்கெடுப்பு நடத்தினாங்க. அந்த வாக்கெடுப்புல திமுக தேர்தலில் போட்டி போடணுமா வேண்டாமா, இது மாதிரிலாம் தமிழ் பேச முடியும்னு அவங்க கேட்டதே கிடையாது. இவர்கள் வாயில் தமிழ் நர்த்தனம் ஆடுவது போல் காங்கிரஸ் பேச்சாளர்கள் சத்தியமூர்த்தி நல்ல பேச்சாளர், ஆனா அந்த மாதிரி நீங்க அத்திபுத்தா மாதிரி யாராவது ஒருத்தர் சொல்ல முடியும். அதுக்கப்புறம் அது வரைக்கும் ஆங்கிலத்தில் பேசுவதுதான் பெரிய மரபாவே இருந்தது. பெரிய தலைவர்கள், நீதி கட்சி தலைவர்கள் கூட பெரும்பாலும் ஆங்கிலத்தில் பேசுவார். அவர்கள் தமிழில் பேசுவதற்கு தயக்கமும் தடுமாற்றமும் உண்டவர்களுக்கு. இதெல்லாம் மாறுது. இன்னைக்கு இருக்கிற ஆந்திரா அன்னைக்கு சென்னையில இருக்கு. இன்னைக்கு இருக்கிற மலபார் மாவட்டம் கேரளாவில் அது நம்மோட இருக்கு. இன்னைக்கு இருக்கிற பெல்லாரி தென் கர்நாடகா அது நம்மோட இருக்கு. இதெல்லாம் மாறப்போகுது. அப்படி மாறின பிறகு நடக்கிற முதல் தேர்தல் 1957 தேர்தல். 151 இடங்கள் வாங்கின காங்கிரஸ்க்கு மொத்தம் கிடைச்ச வாக்குகள் எவ்வளவுன்னா 50.5 லட்சம். வெறும் 15 இடங்கள் வென்ற திமுகவுக்கு எவ்வளவு கிடைச்சது அப்படின்னா, அதுவும் முழுசா எல்லா இடத்துலயும் அவங்க போட்டி போடல, பாதி இடங்களுக்கு மேலதான் போட்டி போட்டாங்க. அவங்களுக்கு எவ்வளவு கிடைச்சதுன்னா 16 லட்சம். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மணப்பெண்ணின் பிரத்யேகமான விவாஹா தி சென்னை சில்க்ஸ். வணக்கம் சார். வணக்கங்கம்மா. வணக்கம் சொல்லக்கூட முடியல. வணக்கங்கம்மா. 1952ஆம் ஆண்டு சுதந்திரத்திற்கு பிறகான முதல் தேர்தலை நம்ம எப்படியெல்லாம் இருந்துச்சு, எந்தெந்த கட்சிகள் போட்டியிட்டாங்க, எவ்வளவு சுவாரஸ்யமான பிரச்சாரங்கள்லாம் முன்வைக்கப்பட்டது, ராஜாஜி எப்படி வெற்றி பெற்றாரு அப்படிங்கிறத கடந்த எபிசோட்ல பார்த்துருந்தோம். இப்போ 1957 முதல்ல திமுக 1949ஆம் ஆண்டு கட்சியை துவங்கி இருந்தாலும் கூட முதல் தேர்தலில் போட்டியிடாத சூழல்ல 57ல தான் முதல்ல போட்டியிடுறாங்க. அவங்களுக்கு கணிசமான ஒரு தொகுதிகளையும் வெற்றியா பரிசீலிக்கப்பட்டிருக்கு. இந்த 57 தேர்தல் எங்க இருந்து தொடங்குது சார்? முதல்ல 52ல ராஜாஜி வெற்றி பெறல. இன்ஃபேக்ட் அவர் தேர்தலையே போட்டி போடல. அந்த தேர்தல்ல அதுதான் முதல் பொது தேர்தல். அந்த பொது தேர்தலில் காங்கிரஸுக்கு அறுதி பெரும்பான்மை கிடைக்கல. அதற்கு பிறகு வந்த பெரிய கட்சியான கம்யூனிஸ்டுகளுக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்கல. அவர்கள் எதிர்கட்சிகள் எல்லாம் சேர்த்துட்டு அரசமைக்கணும்னு சொல்லி உரிமை கோரிக்கை எழுப்பும் போது கம்யூனிஸ்டுகள் ஆட்சிக்கு வர வேண்டாம்னு நினைக்கிற பல பேர் இருக்காங்க. அதனால மத்திய அரசுல பல பதவிகளை வகித்த, அரசியலிலிருந்து ஓய்வு பெறலாம் என்ற அளவுக்கு வந்துவிட்ட மூதறிஞர் ராஜாஜிய அவருடைய எப்படி நம்ம நரசிம்மராவ் அவருடைய பெட்டி படுக்கை எல்லாம் அவர் கட்டி அவர் திரும்பி ஊருக்கு வரலான்ட்டு இருக்க நேரத்துல ராஜீவ் காந்தி தவறிடுறார். தவறின உடனே நீங்க ஊருக்கு போக வேண்டாம்னு சொல்லிட்டு அவரை பிரதமராக்குறாங்க. ஏறக்குறைய அதே மாதிரி ராஜாஜியை நீங்க இந்த சென்னை ராஜதானியினுடைய முதல்வராக ஆகணும்ட்டு கேட்டுக்கிறாங்க. அவர் ஒத்துக்கிறார். ஏன் அவர் அதனால தேர்தலையும் நிக்கல. அப்ப 2 அவை உண்டு, மேலவை, சட்டமன்ற பேரவை. சட்டமன்ற மேலவைக்கு நேரடி தேர்தல் கிடையாது. அது மூலமா ஆமா, அத நம்ம இங்க இல்ல, முன்னாடி இருந்துச்சு, அது இல்ல. ஒரு இந்தியாவிலேயே ஒரு 5 மாநிலங்கள்ல தான் அந்த சட்டமன்ற மேலவை இருக்கு. அந்த அவையில அவரை ஆளுநருடைய நியமனம், இப்ப புதுச்சேரியில எடுத்துக்கிட்டீங்கன்னா மொத்தம் 30 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு புதுச்சேரியில. 3 கூடுதலாக ஆளுநர் நியமனத்தின் கீழ் 3 பேர் வரலாம். ஆளுநர் அவங்க எந்த தேர்தலையும் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த மாதிரி தான் ராஜாஜி வரார். அவர் முதல்வராகிறார், தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர். ஆமா, சட்டமன்ற மேலவை மூலமாக ஆளுநர் தேர்ந்தெடுத்த முதல்வர். அதனால கம்யூனிஸ்டுகள் வரல. அவருக்கு தான் அறுதி பெரும்பான்மை இல்லைன்னு சொன்னேன். அப்போ அங்க 2 வன்னிய கட்சிகள் திமுக ஆதரவோட ஒரு
நல்ல அஹ், ஒரு வெற்றியை கண்டிருந்தன. ம். அதுல முதல் கட்சியை அவர் தன்னோட இணைச்சிக்கிட்டு அவருக்கு அமைச்சர் பதவி கொடுத்து மாணிக்கவேல் நாயக்கரை தன்னுடைய அமைச்சரவையில் சேர்த்து கொண்டார். Okay. அந்த ராஜாஜி ஏறக்குறைய ஒரு ஆண்டுக்கு மேல ஆட்சி பண்ணார். ம். அவருடைய குலக்கல்வி திட்டம்னு ஒரு திட்டத்தை அவர் கொண்டு வரார். அந்த திட்டம் என்னன்னா, பாதி நாள் மாணவர்கள் பள்ளியில படிப்பாங்க, மீதி நாள் அவர்கள் அவர்களுடைய வீட்டுக்கு சென்று வீட்டில் அவர்களுடைய தந்தையாருடைய தொழிலை அவர்கள் கற்றுக்கொள்வார்கள். ஓகே. ஆன்சிஸ்ட்ரல் ம், ம். ட்ரேட். அப்போ குலக்கல்வி திட்டம்னு விமர்சிக்கப்பட்டது தானே சார்? சரி, அந்த குலக்கல்வி திட்டம் அப்படின்றது பெரியார் கொடுத்த வார்த்தை அது. ம். அதாவது ஒவ்வொருத்தரும், இப்ப நான் செருப்பு தைக்கிற தொழிலாளினா என்னுடைய மகன் என்னிடமிருந்து செருப்பு தைப்பது எப்படி என்பதை கற்றுக்கொள்வார். ம். ஆனா நான் ஒரு பண்டிதர்னு வச்சுக்குவோம். அப்ப நான் படிக்கிறது என்னவா இருக்கும்? ஒரு பண்டிதர். பண்டிதம் சார்ந்த. ஆமா. அதனால இது அஹ், ஒவ்வொருடைய வகுப்பையும் அதை மீண்டும் மீண்டும் நிலைநாட்டுவதற்கான முயற்சி. அதனால இது குலக்கல்வின்னு சொன்னார். அது எதுக்கு அவர் எடுத்துட்டு வந்தார்னா, ஸ்கூல்ஸ் 2 ஷிஃப்டா நடத்தணும்னு நினைச்சார். இது பாதி போதும், பாதி நாள் போனா போறோம், அப்புறம் ஒரு தொழில் கல்வி அவங்க கத்துக்கணும், ம். ஒரு தச்சருடைய மகன் தச்சு தொழிலை கத்துக்கலாம், அந்த மாதிரிலாம் அவர் நினைச்சார். ஆனா அது அப்படி வரல. ஏன்னா உங்களுக்கு நிறைய படித்த வீடுகள்ல அந்த பிள்ளைகளும் படிப்பை நோக்கி தான் போவாங்க. அதிகமா கைத்தொழில், கைவினை பொருட்கள், அல்லது நீங்க ஒரு குயவர்னு வச்சுக்குவோம், பானை செய்கிறவர், உங்ககிட்ட இருந்து என்ன கற்றுக்க முடியும்? அதுக்கப்புறம் 10 ஆண்டுகள் பள்ளி, 11 ஆண்டுகள் பள்ளி அந்த காலத்தில். இந்த 11 ஆண்டுகளும் நீங்கள் என்ன கற்றுக்க போகிறீங்க? அதனால் நிறைய பேர் படிக்கணுன்றதுக்காக ஷிஃப்ட் முறையில் காலையில் அந்த பள்ளியில் கொஞ்சம் பேர் படிப்பாங்க. அதே அளவு மதியமும் ஒரு பேட்ச் ஒரு பகுதி படிக்கணுன்றது காரணத்துக்காக அவர் அப்படிலாம் பண்ணார். அது அவர் யாரையும் கலந்து பேசி பெரிய ஒருமித்த கருத்தோடு பண்ணலை. அவர் வேகமாக ஒரு பெரிய ராஜரிஷி. அவர் நினைக்கிறார் இது ரொம்ப முறையானதுன்னு நினைக்கிறாரு. அதில் அவர் தோற்று போகிறார். அந்த தோற்று போகும்பொழுது என்ன ஆகுது, அவருக்கு பதிலாக சி சுப்பிரமணியம்னு சொல்லிட்டு ம். அவருடைய ஆதரவாளர் அவரை காமராஜரை எதிர்த்து நிற்க வைக்கிறார். ஓகே. அதாவது இவர் பதவியை விட்டு விலகிறார். ம், ம். இவர் விலகின பிறகு இப்ப அடுத்து யார் முதல்வரா வருவாங்க அப்படின்றதுக்கு ஒரு கேள்வி எழுது. காமராஜர் அந்த இடத்துக்கு வரணும்ட்டு அவரை நிக்க சொல்றாங்க. அவர் நிக்கிறார். அவர் பெருசா அங்க வரணும்ட்டு நினைச்ச மாதிரி தெரியல. மேல இருந்து, டெல்லியில இருந்து அவருக்கு ஒரு அழுத்தம். அதுக்கு பிறகு இடைநிலை சாதிகள்ல கீழே இருக்கக்கூடிய ஒரு ஜாதி, இடைநிலை சாதிகளுடைய காலம் தொடங்க ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். ஏன்னா 40லயே அவர் காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராலாம் ஆயிடுறாரு. ம். காமராஜர் 1940லயே ஆயிடுறாரு. இது 54, 14 வருஷத்துக்கு பிறகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக அவர் தன்னை அந்த பதவிக்கு போட்டி போடுறாரு. ஓகே. போட்டி போடும்பொழுது அதுல ராஜாஜியோடைய வலது கரம் மாதிரி இருக்கிற அல்லது அவருடைய மிகப்பெரிய ஆதரவாளரான சி சுப்பிரமணியம் காமராஜரை எதிர்த்து போட்டி போடுகிறார், தோற்று போகிறார். அதுல பக்தவத்சலம்னு சொல்லிட்டு பின்னாடி முதல்வரா ஆனவர், அவர் சி சுப்பிரமணியத்துக்கு ஆதரவா செயல்படுறார். ஓகே. ஆனாலும் ம். காமராஜர் அந்த காங்கிரஸ் சட்டமன்ற கட்சியில் அதிகமான வாக்குகள் வாங்கி அவர் முதல்வராக வருகிறார். அவர் ஒரு சின்ன அமைச்சரவை அமைக்கிறார். அந்த 8 பேர் கொண்ட அமைச்சரவை. அந்த 8 பேர் கொண்ட அமைச்சரவையில் இவரை எதிர்த்து உள்ளுக்குள் கட்சியில் போட்டி போட்ட சி சுப்பிரமணியத்தையும் பக்தவத்சலத்தையும் அமைச்சர்களாக சேர்த்துக் கொள்கிறார். இப்படி அந்த ஆட்சி நடக்குது. ம். இப்போ 54 இருந்து பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி பண்றார். 56 மதிய உணவு திட்டத்தை அவர் கொண்டு வரார். அந்த மதிய உணவு திட்டம் எப்படின்னா, முழுமையா அரசு செலவுல நடக்கிற திட்டம் இல்லை, இன்னைக்கு நடக்கிற மாதிரி. ம், ம், ம். அன்னைக்கு பாதி அரசு செலவுலையும் மீதி உள்ளூர் பிரமுகர்கள், உள்ளூர் மக்கள் அவங்க வசூல் பண்ணி தர பணத்திலையும் நடக்கும். அதனுடைய உச்சத்தில் 16 லட்சம் மாணவர்கள் அதில் பயனடைந்தார்கள். மாணவர்கள் மட்டுமே பயனடைந்த ஒரு திட்டம் அது. ஓகே. 1956லயே. ஆமா, அதை கொண்டு வரார். ம். அதுக்கப்புறம் 57ல தேர்தல் நடக்குது. ம். இப்போ பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சிக்கு வந்த பிறகு அவர் இந்த குலக்கல்வி திட்டத்தை முதல்ல எடுத்துடுறார். ம். அதனாலதான் அவர் ஆட்சிக்கே வந்தார். ஆமா, ஆமா. அதனால அதை எடுத்துடுறார். ஓகே. அப்புறம் சில பள்ளிக்கூடங்களை ராஜாஜி மூடிட்டார். ம். போதுமான அளவு பண வசதி இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பள்ளிக்கூடங்கள் எல்லாம் திறக்கிறார். ஏன்னா 5, அதாவது உள்ளூர்ல ஒவ்வொருவருக்கும் 5 ஒரு உள்ளூர்ல ஒவ்வொருவருக்கும் ஒரு அடிப்படை கல்வி தரக்கூடிய ஒரு பிரைமரி ஸ்கூல், எலிமெண்டரி ஸ்கூல் எல்லா கிராமங்கள்லையும் ஒன்றாவது, ஒரு 3 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் அளவில் ஒரு உயர்நிலை பள்ளி,
அது தாண்டி நீங்கள், அதாவது ஓடி போனால் உயர்நிலை பள்ளி, நீங்கள் நடந்து சென்றால் ஆரம்ப பள்ளி, நீங்கள் கொஞ்சம் ஒரு பஸ்ஸோ அல்லது ஒரு 5-10 கிலோமீட்டர் போனீங்கன்னா ஒரு கல்லூரின்ற அளவில் அவர் வந்து கல்விக்கென பல கூடங்களை திறக்கிறார். பெரிய புரட்சியை கல்வியில் செய்கிறார். ஓகே. நிறைய பிற்படுத்தப்பட்டோர், தாழ்த்தப்பட்டோர் அவருடைய இந்த கல்விக்கு அவர் விதைக்கிற இதை வந்து அவங்க அதில் விளையிற பழங்களை அவர்கள் அறுவடை செய்வது போல் இருக்கிறது. அவங்கெல்லாம் படிக்க வராங்க முதல் முறையாக. அதனால தந்தை பெரியார் அவரை பச்சை தமிழன் என்று தாங்கி பிடிக்கிறார். ஓகே. ஏன்னா பொதுவாக கல்வி கூடங்களுக்கு போகாத பிள்ளைகள், மாடு ஓட்டிக்கிட்டோம், ஆடு ஓட்டிக்கிட்டோம், வயல்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்த பிள்ளைகள் எல்லாம், அவர்களுடைய பிள்ளைகளெல்லாம் கல்விக்கு பள்ளிக்கு முதன்முறையாக செல்லும் ஒரு அதிசயம் பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சியில் நடந்தது. 54 அவர் ஆட்சிக்கு வரும்பொழுது, அப்போ படித்தவர்களுடைய எண்ணிக்கை எடுத்துக்கிட்டா ஒரு 7 பேர்ல 6 பேருக்கு எழுத படிக்க தெரியாது. அவர் 9 ஆண்டு காலம் ஆட்சி செய்து 63 விலகும் பொழுது கிட்டத்தட்ட 14% இருந்த எழுத படிக்க தெரிந்தவர்களுடைய எண்ணிக்கை அவர் விலகும் பொழுது 39% உயர்ந்திருந்தது. அந்த புரட்சியை செய்தவர் அவர். இப்போ ஒரு நல்ல ஆட்சியை தரார். இந்த நல்ல ஆட்சியை தந்து கொண்டிருக்கிற ஒரு வருஷம் 2 வருஷத்துல தேர்தல் வருது. இந்த தேர்தலில் அவருடைய பெரிய எதிர்கட்சி யார் இருக்கணும்? 52ல யார் பெரிய எதிர்கட்சியா இருந்தாங்க? கம்யூனிஸ்டுகள் இருந்தாங்க. பிரஜா சோசியலிஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு கொஞ்சம் முற்போக்கான இடதுசாரி நபர்கள் இருந்தார்கள். அவங்கெல்லாம் வந்து பெரிய அளவில் வெற்றி பெற்றார்கள். அப்போ வந்து சென்னை ராஜதானி அப்படின்ட்டு ஒரு பெரிய மாகாணம் இருந்துச்சு. அந்த மாகாணத்தில் தெலுங்கு பேசுபவர்கள் இருந்தார்கள். இன்னைக்கு இருக்கிற ஆந்திரா அன்னைக்கு சென்னையில் இருக்கு, சென்னையினுடைய ஒரு பகுதி. இன்னைக்கு இருக்கிற மலபார் மாவட்டம் கேரளாவில் அது நம்மோட இருக்கு. இன்னைக்கு இருக்கிற பெல்லாரி கர்நாடகாவில், தென் கர்நாடகா, அது நம்மோட இருக்கு. இன்னைக்கு ஒடிஷாவில் இருக்க கஞ்சம் அப்படின்ற மாவட்டம், அது ஆந்திராவினுடைய கடைசி கோடியில், தெலுங்கானாவினுடைய கோடின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து ஒடிஷாவினுடைய தொடக்கத்தில் கஞ்சம்ன்ட்டு ஒரு மாவட்டம் இருக்கு, அது நம்மோட இருக்கு. இதெல்லாம் மாறப்போகுது. அப்படி மாறின பிறகு நடக்கிற முதல் தேர்தல் 1957 தேர்தல். அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். 52 தேர்தலில் இது பெரிய சென்னை ராஜதானியா இருக்கும் பொழுது 375 இடம் இருந்துச்சு. 375 பேர் தேர்ந்தெடுக்கணும். அதுல நான் போன முறையே சொன்னேன், சிலதெல்லாம் இரட்டை தொகுதிகள். சோ ஒரே தொகுதியில 2 வேட்பாளர் நிற்பாங்க, 2 பேர் நிற்பாங்க. ஒருவர் தலித்தாக இருப்பார், இன்னொருத்தர் பொது வேட்பாளராக இருப்பார். அப்படி 2 பேருக்கும் அந்த தொகுதியில் இருக்க ஒவ்வொரு வாக்காளருக்கும் 2 வாக்கு இருக்கும். ஒரு வாக்கு தலித் பட்டியல்ல இருக்கிற, அதாவது ரிசர்வ்டு, இன்னைக்கு ரிசர்வ்டா இருக்குல்ல, இன்னைக்கு ரிசர்வ்டு கான்ஸ்டிட்யூன்சி, தனி தொகுதி இல்லாம 2 வேட்பாளர் ஒரே தொகுதியில ஒருவர் ரிசர்வ் கேண்டிடேட்டும் இன்னொருத்தர் பொது வேட்பாளராக இருப்பார். சோ ஒவ்வொரு வேட்பாளரும் ஒவ்வொரு வாக்காளரும் 2 வாக்குகள் போடுவார்கள், அவங்களுக்கு ஒண்ணு இவங்களுக்கு ஒண்ணு. இந்த தேர்தலில் அது தொடர்ந்து எப்போ இந்த 57ல தொடருது. இப்போ 1953ல ஸ்டேட்ஸ் ரீஆர்கனைசேஷன் நடக்க போகுது. எப்படின்னா சீரமைப்பு. ஆமா, ஆந்திரான்ட்டு ஒரு தனி தெலுங்கர்களுக்கான ஒரு மாநிலம் வேணும்னு சொல்லிட்டு இங்க நம்ம பேசிட்டு இருக்க இருக்கு. இங்கிருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தள்ளி ஒருவர் பொட்டி ஸ்ரீராமுலுன்னு சொல்லிட்டு, அவருடைய இல்லமெல்லாம் இங்கதான் இருக்கு. அவர் உண்ணாவிரதம் இருந்து இறந்து போயிட்டார். தெலுங்குக்குன்ட்டு ஒரு தனி மாநிலம் வேணும்னு சொல்லிட்டு. அது நடந்த உடனே பெரிய வன்முறை, கலவரம் அதெல்லாம் நடந்துச்சு. அதனால ஆந்திரான்ட்டு ஒரு தனி மாநிலம் அக்டோபர் 1, 1953 உருவாகுது. அப்ப இங்க இருக்க தெலுங்கு பகுதிகள் எல்லாம் அங்க போயிடுது. அது ஒரு தனி மாநிலம் ஆயிடுது. 375 இடம் இருந்தது, 231 இடமா சுருங்கிடுது நமக்கு. இது 53 அக்டோபர் ராஜாஜி முதல்வரா இருக்கும் பொழுதே நடந்துருது. அவர்கள் மദ്രാஸ் மனதே, சென்னை எங்கிடுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தலைநகரா சென்னை வேணும்னு கேட்டாங்க. அதை எதிர்த்து பெரிய போராட்டம் நடத்தினது ராஜாஜி கொஞ்சம் பண்ணாரு. மாப்போ சிவஞானம், தமிழரசு கழகத்தினுடைய தலைவர், சிலம்பு செல்வர் மாப்போ சிவஞானம், அவர் பண்ணாரு. திராவிடர் கழகம் கொஞ்சம் அதற்காக குரல் கொடுத்தது. இதெல்லாம் நடந்துச்சு. இப்போ நம்ம 54 வந்துடுறோம். 54ல பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சிக்கு வந்துடுறார். ஆந்திரா போயிடுது. இந்த சட்டமன்றம் 231 இடங்களோடு இருக்கிறது. இன்னும் கொஞ்சம் குறைய போகுது. எப்படின்னா 1956 மாநில மறுசீரமைப்பு ஆணையம் அவர்களுடைய பரிந்துரையின்படி
தென் கனரா பகுதிகள் மைசூர் அரசுன்ட்டு ஒன்று இருந்துச்சு. அந்த அரசோடு சேர்ந்து கர்நாடகான்ட்டு ஒரு தனியான ஒரு மாநிலம் இன்னைக்கு நம்ம பார்க்குற கர்நாடகா உருவாகுது. அதே மாதிரி மலபார் அப்படின்ற ஒரு பெரிய மாவட்டம், அங்கதான் வாஸ்கோடகாமா முதல் வந்தார். அந்த மலபார் திருவிதாங்கூர் சமஸ்தானத்தோட சேர்ந்து கேரளான்ட்டு ஒரு புது மாநிலமாக உருவெடுக்க போகிறது. நமக்கு அதையும் நம்ம இழந்துடுறோம். அதை இழந்த உடனே 231 190 குறைஞ்சிருது, ரொம்ப சின்னதாயிடுச்சு. ஆனால் நாம் மலபாரை இழந்தோமே தவிர இந்த தொகுதி லிமிட்டேஷன் இருக்கு இல்லையா, டீலிமிட்டேஷன், அந்த சட்டத்தின் கீழ், டீலிமிட்டேஷனுக்கு என்ன தொகுதி மறுவரை, அந்த சட்டத்தின் கீழ் முதலாக செங்கோட்டை, ஷென்கோட்டா அப்படின்ட்டு, அது ஒரு காலத்துல அங்க மலையாளம் பேசுபவர்களும் தமிழ் பேசுபவர்களும் இருப்பார்கள். அது நமக்கிட்ட வந்து சேருது. அதே மாதிரி இன்னைக்கு இருக்க கன்னியாகுமரி, அது அங்க இருந்தது, அது நம்மகிட்ட வந்து சேருது. அதனால நமக்கு 190 குறைஞ்சது மீண்டும் 205 மாறுகிறது. 205 இடங்கள். இப்போ இந்த 205 இடங்களுக்கு தான் 1957 தேர்தல் நடக்குது. இந்த 205 இடங்கள்ல ஏறக்குறைய எல்லா இடங்கள்லையும் ஒரு இடமோ என்னமோ தவிர காங்கிரஸ் வேட்பாளர்களை தனியாக நிறுத்துகிறது. அதுதான் இருக்கிறதுலேயே பெரிய கட்சி. அதற்கு பெரிய கூட்டணியோ துணை கட்சிகளோ அதெல்லாம் கிடையாது. அவர்கள் தனியாக நிற்கிறார்கள். அவர்களை எதிர்த்து அப்ப கம்யூனிஸ்டுகள் தான் 52 தேர்தலில் பெரிய ஒரு சக்தியாக இருந்தார்கள், ஒன்றுபட்ட ராஜதானி. ஆனா அவர்களுடைய சக்தி எங்கிருந்து வந்துச்சுன்னா ஆந்திரால இருந்து வந்துச்சு. ஆந்திரா பிரிஞ்சு போயிடுச்சு. சப்போர்ட் அப்படிங்கிறது. ஆமா, அங்க இருந்தா நிறைய பேர் ஜெயிச்சு வந்தாங்க. இங்க இல்ல. இங்க தஞ்சாவூர், திருச்சி அந்த பகுதிகளில் கொஞ்சம் பெரியாருடைய ஆதரவோட சில பேர் ஜெயிச்சாங்க. அங்க இந்த நடவு வேலை பண்றவங்க அவங்க எல்லாம் கம்யூனிஸ்ட் ஆதரவாளர்கள். நான் உங்களுக்கு அது சொன்னேன்னா, காலுக்கு செருப்பும் இல்லை, கால் வயிற்று கூழும் இல்லை, பாழுக்கு உழைத்தோமடா தோழா, பாழ்பட்டு நின்றோமடான்ட்டு ஜீவா பாடின பாட்டெல்லாம் அந்த காலத்துலதான். ஏன்னா அவர்கள் நடவு வேலை செய்வார்கள், கஞ்சி குடிப்பார்கள். அந்த நிலம் அவர்களுக்கு கிடையாது, அங்க வேலை பண்ணுவாங்க. சோ கம்யூனிஸ்டுகள் தான் இருக்கிறதுலேயே பெரிய எதிர்கட்சின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அவர்கள் தான் எதிர்கட்சியாக அவர்கள் தான் நிறைய இடங்கள்ல நிற்கிறார்கள். பிரஜா சோசியலிஸ்ட்ன்ற அந்த இன்னொரு கட்சி இருக்கு. அது வடக்குல காங்கிரஸ்ல இருந்து பிரிந்து வந்து காங்கிரஸ் போதுமான அளவு இடதுசாரி கொள்கைகளை வைத்திருக்கவில்லை. இன்னும் நாம இடதுசாரித்தனமா போகணும் அப்படின்னு நினைக்கிற 2 முக்கியமான ஆச்சாரிய கிருப்லானின்னு ஒருத்தர், ஜெயபிரகாஷ் நாராயணன் இன்னொருத்தர், இவர்களெல்லாம் சேர்ந்து ஆரம்பிச்ச ஒரு கட்சி அது. அந்த கட்சியும் நிற்குது. ஆனால் புதிதாக ஒரு வரவு இருக்கிறது இந்த தேர்தல் களத்தில். அந்த தேர்தல் களத்தில் புதிய வரவு யாரு? முதன்முறையாக தேர்தல் போட்டி அரசியலுக்கு தங்களை அழைத்து தாங்கள் அதில் பங்கேற்பதற்கு அவர்களே முனைந்து 1 வருஷம் முன்னாடி ஒரு முடிவு எடுக்கிறாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினர். 1956 திருச்சியில ஒரு அவர்களுடைய பெரிய 2வது பொது மாநாடு நடக்குது. அந்த கட்சி தொடங்கி இது 2வது பொது மாநாடு. அந்த மாநாட்டில் தான் கட்சியினுடைய பொதுச் செயலாளராக அது வரைக்கும் இருந்த அண்ணா கீழே இறங்கி, நாவலர் நெடுஞ்செழியனை தம்பி வா, தலைமை தாங்க வா, உன் ஆணைக்கு கட்டுப்பட்டு நடப்போம் அப்படின்லாம் சொன்னார். அதுல ஒரு பொது வாக்கெடுப்பு நடத்தினாங்க. அந்த வாக்கெடுப்புல திமுக தேர்தலில் போட்டி போடணுமா வேண்டாமா அப்படின்ட்டு ஒரு இப்படி ஒரு பெட்டி, இந்த வேணுன்றவங்க இந்த பெட்டியில போடணும், வேணான்றவங்க இந்த பெட்டியில போடணும். 60,000 பேர் வாக்களிக்கிறார்கள். அந்த 60,000 மொத்தமா அந்த பொது வாக்கெடுப்புல அந்த மாநாட்டுக்கு வருபவர்கள் 60,000 பேர் வாக்களிக்கிறார்கள். ஒருவேளை அத்தனை பேர் தான் வந்தாங்களோ என்னவோ, இல்ல குழந்தைகள் இருக்கலாம், பெண்கள் இருக்கலாம், சில பேர் வாக்களிக்க வராத இருந்திருக்கலாம். 60,000 பேர் அளவுல வாக்களித்தார்கள். அதுல 56,000 பேர் தேர்தலில் போட்டி போட வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். இதை எடுத்துக்கிட்டு அடுத்த ஆண்டு திமுக தன்னை தேர்தல் களத்தில் முன்னிறுத்துகிறது. ஏன் அப்படி நிறுத்துதுன்னா, நம்ம முன்னாடியே பார்த்தோம் 52 தேர்தலில் அவர்கள் 2 பெரிய கட்சியா ஆதரிச்சாங்க. 2 பெரிய வன்னிய கட்சிகள் பல சுயேட்சைகளை ஆரம்பித்தார்கள். அவங்க ஆதரிச்சு அவர்கள் ஜெயிச்சு அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் போய் காங்கிரஸ்ல சேர்ந்துட்டாங்க. அதெல்லாம் அவர்களுக்கு ஒரு பெரிய படிப்பினையே தந்தது. நாம உழைச்சு வேற ஒருத்தர் போய் எம்எல்ஏவும் மந்திரியும் ஆகிறதுக்கு நாமே ஆயிடலாமே அப்படின்ற எண்ணம் யாருக்கும் வரும். ஏன்னா அவர்கள் சொன்னபடி கூட நடந்துக்கல. இவர்களிடத்தில் உறுதிமொழியெல்லாம் தந்துட்டு நின்னவங்க அவங்க. நான் உங்களுடைய திராவிட நாட்டு கொள்கையை ஆதரிப்பேன்லாம் ஒன்றும் ஆதரிக்கல, உடனே வேகமா போயிட்டாங்க அந்த பக்கம். ஆனா இவர்கள் பகைத்து கொள்ள விரும்பவில்லை. ஏன்னால் அவர்கள் 2 பெரிய வன்னிய தலைவர்கள். அவர்களுக்கு எதிராக பெருசா சொல்லக்கூடாது. ராஜாஜி ஒரு நரி, அவர் விரித்த வலையில் மாணிக்கவேலர் என்கிற சிங்கம் விழுந்துருச்சு அப்படின்லாம் அண்ணா பேசினாங்க. இப்போ இடிக்க போறாங்க. இப்போ 205 இடங்கள்னு சொன்னேன். அதுக்கப்புறம்
ஒரு ஆண்டுக்கு பிறகு ஒரு இடம் ஆந்திரால இருந்து ஆந்திராவுடைய சீரமைப்புக்கு இன்னொரு இடம் நமக்கு சேருது. 206 இடங்கள். ஆனா இந்த தேர்தலில் 205 இடங்களுக்கு தான் தேர்தல் நடக்குது. தேர்தல் முடிஞ்ச பிறகு இன்னொரு இடம் வருது. இந்த 205 இடங்கள்ல காங்கிரஸ் ஒரு இடம் தவிர 204 இடங்கள்ல அவர்கள் நிற்கிறார்கள். அந்த ஒரு இடத்துல யார் நின்னான்னு எனக்கு சரியா தெரியல. ஆனா அவர்கள் எந்த துணையுமின்றி தனியாக நிற்கிறார்கள். இந்த பக்கம் திமுக 142 இடங்கள்ல தன்னுடைய ஆதரவாளர்களை, தன்னுடைய வேட்பாளர்களை நிறுத்துகிறது. இதுக்கு இடையில காங்கிரஸ் கட்சியில காமராஜர் மேல வரார். ராஜாஜியினுடைய எதிர்ப்பு என்பது முழுசா முடிஞ்சிடல. ராஜாஜியுடைய ஆதரவாளர்கள் கட்சியில இன்னும் கொஞ்சம் பேர் இருக்காங்க. அவர்களுக்கெல்லாம் காமராஜரோட தலைமையை எதிர்த்து அவர்கள் போர்க்கொடி உயர்த்துகிறார்கள். அவர்கள் டிசிடென்ட் கேண்டிடேட்ஸ், அதாவது எதிர்த்து வேட்பாளர்களை நிறுத்துகிறார்கள். அவர்கள் ராஜாஜியினுடைய ஆதரவாளர்கள். அவங்க யாரோட கூட்டு வச்சுக்கிறாங்கன்னா, ஃபார்வர்ட் பிளாக்ன்ட்டு ஒரு கட்சி இருந்துச்சு. இந்த ஃபார்வர்ட் பிளாக்ன்றது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர் ரொம்ப முற்போக்கானவர், பெரிய இடதுசாரி சிந்தனை உள்ளவர். காந்தியோட அவர் வேறுபட்டு வெளியில உள்ளுக்குள்ள காங்கிரஸ்ல தலைவராக அவர் இருந்தபொழுதே, காங்கிரஸ் உள்ள இருந்தபோதே ஃபார்வர்ட் பிளாக், அதாவது முற்போக்கான ஒரு அணி, அதுதான் அதனுடைய அர்த்தம். அப்படி அவர்கள் காங்கிரஸ்ல இருக்கும் போதே இயங்கிட்டு இருந்தவர்கள். அப்புறம் காங்கிரஸ்ல இருக்க முடியாதுன்ற மாதிரி ஆன பிறகு அவர் வெளியே வந்துட்டு அந்த மாதிரி ஒரு கட்சியை நடத்துறாரு நேதாஜி போஸ். அந்த கட்சிக்கு பெருமளவுல ராமநாதபுரம் மாவட்டத்திலையும் உங்களுக்கு மதுரை மாவட்டத்திலையும் முக்குளத்தூர் அதிகமா இருக்கிற இடங்கள்ல அவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு வரவேற்பும் செல்வாக்கும் இருந்துச்சு. இந்திய தேசிய இராணுவம், அவர் இந்தியன் நேஷனல் ஆர்மின்ட்டு ஒன்று நடத்தினார் நேதாஜி போஸ். அதில் பெருமளவு இங்கிருந்த இந்த பகுதிகளில் இருந்த தமிழர்கள் போய் போரிட்டார்கள், தங்களுடைய இன்னுயிரை தந்தார்கள். அந்த கட்சியும் காங்கிரஸ் சீர்திருத்த கட்சியும் சேர்ந்து இந்த தேர்தலில் வேட்பாளர்களை போடுகிறார்கள். அவங்க தான் பின்னாடி பெரிய எதிர்கட்சியா வரப்போறாங்க இந்த தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு. அதனாலதான் இதெல்லாம் சொல்றேன். புரியுது. அப்போ இவர்கள் நிற்கிறார்கள். திமுக 142 இடத்துல நிக்குது. அப்புறம் இந்த சட்டமன்ற தேர்தலோட ஒரு நாடாளுமன்றத்திற்கும் சேர்த்துதான் தேர்தல் நடக்குது 57. அதுக்கும் அதுல 41 இடங்கள். அப்போ நமக்கு இன்னைக்கு 39 இருக்கு இல்லையா நமக்கு தமிழ்நாட்டுல, அன்னைக்கு 41 இடங்கள். அந்த 41 இடங்களுக்கு கிட்டத்தட்ட 16 வேட்பாளர்களை நிறுத்துகிறது திராவிட முன்னேற்ற கழகம். இறுதியில 2 பேர் தான் ஜெயிப்பாங்க. அது நாடாளுமன்றம். இங்க வந்துருவோம். 142 பேரை நிறுத்துறாங்க. 142 பேர்ல சிலர்லாம் உங்களுக்கு கூட இன்னைக்கு தெரியும். ஒண்ணு கலைஞர் கருணாநிதி. அவர் நிக்கிற முதல் தேர்தல் அது. அவர் குளித்தலை அப்படின்ற ஊர்ல நிக்கிறார். என்ன அவருடைய வயசு என்ன? அவருக்கு 33 வயசுன்னு நினைக்கிறேன். 1924 பிறந்தவர். 1957 இந்த தேர்தல் நடக்குது. அப்போ அவருக்கு 33 வயது தான். அவர் நிற்கிறார். கண்ணதாசன் இருக்கிறார். கவிஞர் கண்ணதாசன் திரைப்பட பாடல்கள் எழுதி இன்னைக்கும் சாகா வரம் பெற்ற கவிஞர். அவர் நிற்கிறார். அவர் திருக்கோஷ்டியூர் அப்படின்ற ஊர்ல நிற்கிறார். அங்கிருந்தான் ராமானுஜர் மேல இருந்து உங்களை உய்விக்கும் இந்த மந்திரத்தை எல்லாரும் நீங்க கத்துக்கணும்ட்டு நமோ நாராயணான்னு சொன்னது. இந்த திருக்கோஷ்டியூர் மதில் சுவர் மேல நின்று திருக்கோஷ்டியூர்ல அவர் நிற்கிறார். அதுக்கப்புறம் பாவு சண்முகம், அவர் முன்னாடி அமைச்சரா இருந்தவர். எம்ஜிஆர் கிட்ட கூட அமைச்சரா இருந்தார். அதிமுகவுடைய பொதுச் செயலாளரெல்லாம் இருந்தார். அவர் திருவண்ணாமலையில் இருக்கிறார். சத்தியவாணி முத்து அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மிக முக்கியமாக நன்கு அறிமுகமான ஒரு பெண் முகம் சத்தியவாணி. அவர்களுடைய கணவர் பேர் முத்து, சத்தியவாணி முத்து. அவங்க இங்க நிற்கிறாங்க பெரம்பூர்ல. இதுல 1000 விளக்குல ஏவிபி ஆசை தம்பி, அவர் கதை வசனம்லாம் எழுதியிருக்காரு. வடசென்னையினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக திமுக சார்பா இருந்தாரு. அவர் அங்க நிற்கிறார், ஏவிபி ஆசை தம்பி. அதுக்கப்புறம் நாவலர் நெடுஞ்செழியன் சேலம் 1, சேலத்துல 2 தொகுதி உண்டு. அதுல சேலம் 1ல அவர் நிற்கிறார். அதுக்கப்புறம் உங்களுக்கு வேற முக்கியமான ஆட்கள்னா NV நடராஜன் பேசன் பாலம். 50 திமுக தலைவர்கள்ல ஒருவர் NV நடராஜன். அவருடைய பேத்தி தான் கனிமொழி என்கிற ராஜ்யசபை உறுப்பினர் இன்னைக்கு. கனிமொழி NVN சோமு. கரெக்ட். NV நடராஜனுடைய மகன் NVN சோமு, அவருடைய மகள் இன்னொரு கனிமொழி. அவர்கள் இப்போ நாடாளுமன்ற மேலவையில இருக்காங்க. அவர் பேசன் பாலத்துல நிற்கிறார். சத்தியவாணி முத்து நிற்கிறார். அன்பழகன் எழும்பூர்ல நிற்கிறார். பேராசிரியர், திமுகவினுடைய பொதுச் செயலாளரா ஏறக்குறைய எவ்வளவு நாள் இருந்தார்.
40 ஆண்டுகளுக்கு மேல இருந்திருப்பார். அவர் நிற்கிறார். அப்புறம் MP சுப்பிரமணியம் ஆத்தூர் 1ல நிற்கிறார். அது வந்து சேலம் பக்கத்துல இருக்க ஆத்தூர். MP சுப்பிரமணியம் யாருன்னா 1980ல தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக இருந்தவர். இப்போ பெரிய ஒரு பெரிய தலைவர், பெரிய ஆளுமை. அவர் திமுக விட்டு வெளியே போய் காங்கிரஸ்ல போய் பின்னாடி போயிட்டு அப்புறம் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராகவே அவர் உயர்கிறார். தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக 1980களில் நீங்க இருக்கணும் அப்படின்னா நீங்க உண்மையிலேயே ஒரு பெரிய ஆளுமையா இருக்கணும். சாதாரணமான இன்னைக்கு ரொம்ப தேஞ்சு போயிருக்கு காங்கிரஸ் கட்சி. அப்படி அல்ல, அன்னைக்கு நல்ல வலிமையா இருந்த ஒரு கட்சி அது. ஸோ இந்த மாதிரி முக்கியமான பலர் நிற்கிறார்கள். SS ராஜேந்திரன் நடிகர், லட்சிய நடிகர், அவர் தேனியில் நிற்கிறார். அப்போ முதன்முறையாக ஒரு நடிகரை களமிருக்கிறார்கள். இந்த மாதிரி இவ்வளவு பேர் நிற்கிறாங்க. இதுல குளித்தலையில கலைஞர் கருணாநிதியினுடைய பிரச்சாரத்தை மட்டும் நம்ம பார்ப்போம். ஏன்னா இவர்கள் வசதியே இல்லாத ரொம்ப சராசரி சாதாரண மிக எளிமையான குடும்பங்களிலிருந்து வருபவர்கள். இவர்கள் வந்து பெரிய வசதி படைத்தவர்கள்லாம் கிடையாது. அண்ணா காஞ்சிபுரத்தில் நிற்கிறார். அவரை எதிர்த்து அங்க டாக்டர் PS ஸ்ரீனிவாசன் சொல்லிட்டு காஞ்சிபுரத்துல அவர் அவ்வளவு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு டாக்டர், அவர் நிற்கிறார். ஸோ அண்ணா பேசும்பொழுது சொல்றாரு, இவர் ரொம்ப நல்லவர், இவர் அற்புதமான டாக்டர், கைராசி டாக்டர், நமக்கு எவ்வளவோ பண்ணியிருக்காரு, இவரை நீங்க அனுப்பிட்டீங்கன்னா நம்ம எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுவோம், அவர் இங்கேயே வச்சுக்கோங்க, என்ன அனுப்புங்க அப்படின்லாம் பேசுறாரு. குளித்தலையில கலைஞர் கருணாநிதி எப்படி பிரச்சாரம் பண்றாருன்னா, முதல்ல தட்டிகள்ல நீங்க பாப்பீங்க, அந்த டீ கடைக்கு வெடியில அதெல்லாம் ஒரு மூங்கில் தட்டி இருக்கும், அதுல வந்து ஒரு பேப்பர் இருக்கும், அந்த பேப்பர்ல எழுதி பிரச்சாரம் பண்ணுவாங்க. அது துண்டு பிரசுரம். முதன்முறையாக திமுக அதை பண்ணுது, துண்டுல. அப்புறம் தன்னை வந்து உங்கள் வீட்டு பிள்ளைன்னு போட்டுக்கிறார். உங்க வீட்டு பிள்ளை நான்ட்டு 5 மணிக்கு காலையில பிரச்சாரம் தொடங்கும். இன்னைக்கு விஜய் அவர்கள் உங்க விஜய் நான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி உங்க வீட்டு பிள்ளை நான் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அவர் பேசின பேச்சுக்களை ஒலி நாடாவில் பதிவு பண்ணி, அவர் எல்லா இடத்துலையும் இருக்க முடியாதுல்ல, பட் ஒரே நேரத்தில் 10 இடங்கள்ல அவர் பேசுற மாதிரி அவருடைய பேச்சுக்களை முதன்முறையா இந்த மாதிரி எல்லாம் பிரச்சார சாதனங்களை பயன்படுத்தி அவங்க பண்ணாங்க. பட் அதெல்லாம் விட பெரிய விஷயம் என்னன்னா, இதுக்கு முன்னாடி இருந்த கட்சிகள் யாருமே இந்த மாதிரியான முதல்ல அதுக்கு அவசியமே இல்லாத இருந்துச்சு, அவர்களுக்கு பெரிய எதிர்ப்பே இல்லாத இருந்துச்சு. இவர்கள் ரொம்ப யுக்தி நிறைந்தவர்கள், இவர்கள் வந்து பல பேர் அவர்கள் புத்தி நிறைந்தவர்கள்னு நினைக்கிறாங்க. ரெண்டுமே அவர்கள் வந்து இந்த ஊடகத்தை ஒரு பெரிய பிரச்சார சாதனமா பயன்படுத்தலாம் அப்படின்றத புரிய வைக்கிறாங்க. அப்புறம் இதெல்லாம் விட ரொம்ப முக்கியமானது என்னன்னா, ரொம்ப எளிமையா திமுக வேட்பாளர்கள் எல்லாரோடவும் பழகிறது. இப்போ உங்க வீட்டுக்கு நான் வந்து வாக்கு கேட்க வரேன் அப்படின்னா, உங்க வீட்டில் சாப்பாட்டு நேரத்துக்கு வந்தோன்னா நீங்க சாப்பிட சொன்னீங்கன்னா உடனே நான் உங்க கீழே உட்கார்ந்து தரையில உட்கார்ந்து உங்களோட சாப்பிடுவேன். அது உங்களை ரொம்ப சந்தோஷப்படுத்தும். அதெல்லாம் காங்கிரஸ் வேட்பாளர்கள் பெரிதாக செய்வதில்லை. ஏன்னா அவர்கள் பெரிய ஜமீன்கள், மிட்டாமிராசுகள், அவர்கள் பஸ் உரிமையாளர்களாக இருப்பாங்க, பெரிய செல்வந்தர்கள். அதனால அவர்கள் அதெல்லாம் பண்றதுக்கு கொஞ்சம் ஒருவேளை தயக்கம் காட்டலாம். இவர்கள் அப்படி இல்லை, இவர்கள் ரொம்ப எளிமையானவர்கள். அதனால இவர்கள் காலையில் 5 மணிக்கு ஆரம்பிச்சான், இரவு 10 வரைக்கும் 12 வரைக்கும் ஓயாமல் அங்க இங்க 33 வயது, எவ்வளவு ஆற்றல் இருக்கும், எவ்வளவு சக்தி இருக்கும், எவ்வளவு பேராவல் இருக்கும், அம்பிஷன் இருக்கும், எல்லாம் பண்றாரு. அப்புறம் அந்த இடத்துல தான் நான் முன்னாடியே சொன்ன, கம்யூனிஸ்டுகளுக்கு அங்க ஒரு பெரிய தளம் இருக்கு. ஏன்னா அங்க நடவு வேலை செய்யற நிறைய தொழிலாளர்கள் இருக்காங்கன்ட்டு. இந்த நடவு வேலை செய்யறதுல தஞ்சாவூர் பகுதியில நிறைய பண்ணையாட்கள் என்பது கூலி வேலை செய்கின்ற நடவு ஆட்கள். அவர்கள் அறுவடைக்கு வருவார்கள், தண்ணீர் பாய்ச்சுவார்கள், களை எடுப்பார்கள், எல்லாம் பண்ணுவாங்க. அது ஒரு 2 முறை இருந்துச்சு. அதுல மாட்டேர்காரர்கள், அப்புறம் மாட்டேர் வாரம், அப்புறம் இன்னொரு வாரம். அதுல என்னன்னா, மாடுல இருந்து உரத்துல இருந்து எல்லாம் கொடுத்து, நீங்க வந்து நான் தான் அந்த நிலத்தோட உரிமையாளர், உங்களுக்கு நான் மாடு கொடுத்துருவேன், உங்களுக்கு உரம் கொடுத்துருவேன், உங்களுக்கு என்ன உதவி வேணுமோ அதெல்லாம் பண்ணிடுவேன் நான், நீங்க எனக்கு உழுது பயிர் வச்சு எனக்கு அறுவடை பண்ணி கொடுப்பீங்க, அதுல எனக்கு 60%, உங்களுக்கு 40. அது மாட்டேர்காரர்கள்னு ஒரு ஏற்பாடு. இன்னொரு ஏற்பாடு இருக்கு, அது பேர் இப்ப எனக்கு டக்குன்ட்டு வரல, நான் சொல்றேன். அந்த அப்படி பண்றவங்க வந்துட்டு எப்படின்னா, அவங்க வந்து வெறும் கூலி வேலை மட்டும் வந்து செய்வாங்க. அவர்களுக்கு எதுவும் பங்கெல்லாம் கிடையாது, அவர்களுக்கு நிலத்துல எந்த விதமான உரிமையும் கிடையாது. அது அவர்களுக்கு ஒரு பெரிய வருத்தமா இருந்துச்சு. நீங்க பாடுபட்டு உழைச்சிட்டு இருக்கீங்க, அந்த நிலத்துக்கு உழுபவனுக்கே நிலம் சொந்தம் அப்படின்ற கருத்தெல்லாம் அந்த நேரத்துல வந்தது தான். அப்போ இது ஒரு பெரிய சிக்கலாக அந்த இடத்துல இருக்கிறத பாக்குறாரு இவரு.
இவங்க வந்து இந்த கூலி வேலை செய்கிறவர்கள் கொஞ்சம் கூலியை உயர்த்தி கேட்டால் உடனே அவங்கள நிறுத்திட்டு கேரளால இருந்து ஆட்களை கொண்டு வர்றது, பக்கத்து மாவட்டத்திலிருந்து ஆட்களை கொண்டு வந்து இந்த பண்ணை ஆட்களாக அவங்கள பயன்படுத்துறது, இதெல்லாம் பார்க்கும்பொழுது அவர்களுக்கு வருத்தமாக இருக்குது. இதுக்கெல்லாம் ஒரு நிரந்தர தீர்வை நான் கொண்டு வருவேன் நீங்கள் என்னை தேர்ந்தெடுத்தீங்கன்னா அப்படின்னு சொல்கிறார். அவர் ஜெயிச்சிடுறார். இந்த 142 பேர்ல 15 பேர் ஜெயிக்கிறாங்க. முதல் தேர்தல் அதுவும். ஆமா, முதல் முறையாக 15 பேர் வருகிறார்கள். அந்த 15 பேர்ல கலைஞர் கருணாநிதி பெரிய வெற்றி, பேராசிரியர் அன்பழகன் வெற்றி அடைகிறார், ஏவிபி ஆசை தம்பி தோற்று போகிறார், கவிஞர் கண்ணதாசன் 10,000 வாக்குகள் வாங்கி 21,000 வாக்கு வாங்கிய வெற்றி பெற்றவரிடத்தில் தோற்று போகிறார். அதற்கு அடுத்து ஒரு கம்யூனிஸ்ட் வேட்பாளர் அங்க அவரும் ஒரு 10,000 வாங்குறார். அதுவும் இவனும் சேர்ந்திருந்தா அவரை ஜெயிச்சிருக்கலாம். கம்யூனிஸ்டுகளும் திமுகவினரும் சேர்ந்து கூட்டணி அமைத்து போட்டி போட்டிருந்தா காங்கிரஸை வென்றிருக்கலாம். அவங்க அதை பண்ணல. ஸோ இதெல்லாம் பார்க்கிறார்கள். கிட்டத்தட்ட 47 இடங்களில் 2வது இடத்தில் திமுக வந்திருக்கு. இந்த வட தமிழ்நாடு முழுக்க அவர்களுக்கு ஒரு பெரிய அட்ராக்ஷன் இருக்கு. வன்னியர்கள் பெரிதா வாழுகின்ற இடங்களில் அவர்களுக்கு நிறைய வாக்கு விழுந்திருக்கு. முதல் தேர்தலிலேயே வடக்குல தான் அதிகமா ஜெயிக்கிறாங்களா சார்? ஆமா, அவர்களுக்கு இன்டீரியர் டெல்டா இந்த இடங்கள் எல்லாம் அதிகமா இல்லை. அவர்கள் வென்ற இடங்கள்லாம் இங்கதான் பெருவா. ஆமா, காஞ்சிபுரம் இல்ல, இன்னைக்கு டெல்டா எல்லாம் விழுந்துருச்சு, அவங்க கிட்ட வந்துருச்சு. இல்ல, வடக்கு சொல்றேன். ஆமா, வடக்கு போயிடுச்சு இன்னைக்கு அவங்கள விட்டுட்டு. இன்னைக்கு அது வந்து வன்னியர்கள் கட்சி கிட்ட போயிடுச்சு. வன்னியர்களுடைய கோட்டையா மாறிடுச்சு. வன்னியர்களுடைய உதவி இல்லாத அங்க யாரும் வெல்றதுன்றது ஒரு சிரமமா போயிடுச்சு. வன்னியர்கள் மட்டுமல்ல, வட தமிழ்நாட்டில் இருக்க தலித்துகளுடைய உதவி இல்லாமலும் வெற்றி பெற முடியாதுன்னு போயிடுச்சு. அதனால தலித் கட்சிகளும் வன்னிய கட்சிகளும் இன்று இவர்களுக்கு ஒரு காலத்துல இருந்த அந்த ஆதிக்கம் அல்லது செல்வாக்கு, அந்த வரவேற்பு எல்லாம் அவங்க கிட்ட போயிடுச்சு. அதனால இப்ப இன்னைக்கு இல்லை, பட் தொடக்கத்துல அப்படித்தான். ஏன்னா அந்த 2 வன்னிய கட்சிகளும் போய் காங்கிரஸில் போய் தங்களை இணைத்து கொண்டதனால் வன்னியர்களுக்கு வேறு ஒரு ஆதரவு களம் தேவைப்பட்டுச்சு. அந்த ஆதரவு களத்தை திமுக தந்ததான் அவங்க நினைச்சாங்க. வன்னியர்கள்ல இருக்க ஒரு பெரிய தலைவர் கோவிந்தசாமின்னு சொல்லிட்டு வன்னியர் கட்சியில் இருந்தவர், அவர் இங்க வந்துடுறார். அவர் வச்சிருந்த கட்சிக்கு தான் உதயசூரியன் சின்னம். இந்த தேர்தலில் சின்ன ஒரு இஷ்யூ. இவர்கள் சுயேட்சையாக நிற்கிறார்கள். இவர்கள் நிற்கிற முதல் தேர்தல். அதனால தேர்தல் ஆணையம் இவங்களை அங்கீகரிக்கல. இவங்க உதயசூரியன் சின்னம் கேட்கிறாங்க. எங்கெல்லாம் முடியுமோ தரோன்னு சொல்றாங்க. எல்லாருக்கும் உதயசூரியன் தரல. நாவலர் நெடுஞ்செழியன் அவர் சேலம் 1ல நிக்கிற நாவலர் நெடுஞ்செழியனுக்கு சேவல் சின்னம். இப்படி பல சின்னங்களில் நிற்கிறார்கள். பெரும்பாலானவர்கள் உதயசூரியன்ல நிற்கிறார்கள். வென்று வருகிறார் 15 பேர். எவ்வளவு வாக்குகள் இதுல! நாவலர் நெடுஞ்செழியன் தோற்று போகிறார். எப்படி தோற்று போகிறார்? வெறும் 207 ஓட்டுல தோத்து போறார். ஏன் தோத்து போறார்? கடைசி நேரத்துல இவருக்கு எதிராக கம்யூனிஸ்டுகள் தங்களுடைய வேட்பாளரை திரும்ப பெற்று காங்கிரஸ் வேட்பாளர் வெல்வதற்கு உதவி செய்கிறார்கள். இப்படியெல்லாம் அப்போ இந்த கம்யூனிஸ்டுகளுக்கு இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை கண்டு ஒரு அச்சம் இருந்தது. என்னன்னா, இவர்கள் பாட்டாளி மொழியும் பேசுறாங்க. இவங்க பாட்டாளி மொழி தான் பேசுவாங்க, அதை திமுகவினர் பேசுகிறார்கள். விவசாய கூலிகள் மொழியும் இவர்கள் பேசுகிறார்கள். இதை மீறி சினிமா பேசுறாங்க. இதை மீறி காங்கிரஸுக்கு எதிர்ப்ப வலுவா பெருசா முழக்கமிடுறாங்க. அப்புறம் இவர்கள் கம்யூனிஸ்டுகள் பேசாத, இப்ப நான் இவ்வளவு நேரம் சொன்னதெல்லாம் வர்க்கம், தொழிலாளர் வர்க்கம், பாட்டாளி வர்க்கம், விவசாய, இதெல்லாம் திமுகவினரும் பேசுறாங்க. கம்யூனிஸ்டுகள் மட்டும் பேசல. இதை மீறி தமிழ் மொழி, தமிழ் உணர்வு, தமிழ் எழுச்சி, தமிழர் என்ற உணர்வு, இப்படி ஒரு புதுசா ஒரு உரையை, ஒரு நேரட்டிவை அவங்க கட்டமைக்கிறாங்க. அந்த நேரட்டிவுக்கு பெரிய ஒரு எதிரொலி இருக்கு மக்கள் மத்தியில. அவர்கள் தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடான்ட்டு நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளையோட வரிகள். அதை இந்த திமுகவினர் அவர்கள் தான் போய் எல்லா இடங்கள்லையும் நாம தமிழர்கள் ஆளணும் இப்படி எல்லாம் சொல்லி, இப்படி கம்யூனிஸ்டுகள் சொல்ல மாட்டார்கள். ஏன்னா அவர்களுக்கு உலகம் பொது. இந்த உலகம் பொதுல தமிழ் அப்படி இப்படிலாம் கிடையாது. முதலாளி வர்க்கம், தொழிலாளி வர்க்கம், அதுதான் அவர்களுடைய உலகம். இந்த உலகம் ஒரு புது உலகத்தை இவர்கள் நிர்மாணிக்க போறதாக சொல்லி வாக்கு சேகரிக்கிறார்கள். பெரிய அளவுல வாக்கு விழுது. வெற்றி பெற்று 205 இடங்கள்ல 151 இடங்கள் வெல்லுகிறது காங்கிரஸ். தனி பெரும் கட்சி, பெரிய கட்சி. அடுத்ததா யார் வெல்றா அப்படின்னா, நம்ம காங்கிரஸ் சீர்திருத்த கட்சின்னு பார்த்தோம். அவங்க ஃபார்வர்ட் பிளாக்கோட சேர்ந்து நின்னாங்க. ஃபார்வர்ட் பிளாக் ஒரு 3 இடத்துல வெல்லுது. காங்கிரஸ் சீர்திருத்த கட்சி ஒரு 14 இடத்துல வெல்லுது. அவங்க 2 பேரும் சேர்த்தா 17 வருது.
Okay. டிஎம்கே 15. ம். ஸோ அவங்களுக்கு தான் எதிர்க்கட்சி அந்தஸ்து கிடைக்கும். இதோட ஒரு 5 சுயேட்சைகள் போய் சேர்ந்துக்கிறாங்க ம். அவங்களோட. அதனால ராமசாமி முதலியார் என்பவர் சீர்திருத்த கட்சியினுடைய அந்த அந்த குழுவினுடைய தலைவராக, எதிர்க்கட்சி தலைவராக அவர் 57 செயல்படுகிறார். ஓகே. அண்ணா வெல்கிறார். ம். அண்ணா தான் சட்டமன்ற திமுக கட்சியினுடைய தலைவர். துணைத் தலைவர் யாருன்னா பேராசிரியர் அன்பழகன். ம். கலைஞர் கருணாநிதி என்ன கொறடா வெட். புரியுது. ஸோ மூன்றாவதாக தான் இருக்கிறார். நீங்க அந்த சிஸ்டத்தை பார்த்தீங்கன்னா ம், ம். சட்டமன்றத்தில் இது மாதிரி. அப்புறம் மற்றவர்கள்லாம் சத்தியவாணிமுத்து வென்று வந்திருக்கிறார். இவர் பாவு சண்முகம் திருவண்ணாமலையில் வென்று வந்திருக்கிறார். இன்னும் நிறைய பேர் வென்று வந்திருக்கிறார்கள். மிகப்பெரிய தோல்வி, நோட்டபிள் டிஃபீட்ஸ் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நாவலர் நெடுஞ்செழியன் தோற்று போனது, கவிஞர் கண்ணதாசன் தோற்று போனது, எஸ் ராஜேந்திரன் லட்சிய நடிகர் பராசக்தி புகழ் அவர் தோற்று போனது. ம். இவங்கெல்லாம் தோற்று போகிறார்கள். நிறைய பேர் தோற்று போகிறார்கள். இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 47 இடங்களில் அவர்கள் 2வது இடத்திற்கு வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை தருகிறது. இந்த 151 இடங்கள் வாங்கின காங்கிரஸ்க்கு மொத்தம் கிடைச்ச வாக்குகள் எவ்வளவுன்னா 50.5 லட்சம். ஓகே. அப்பாடி. வெறும் 15 இடங்கள் வென்ற திமுகவுக்கு எவ்வளவு கிடைச்சது அப்படின்னா, அதுவும் முழுசா எல்லா இடத்துலயும் அவங்க போட்டி போடல, பாதி இடங்களுக்கு மேலதான் போட்டி போட்டாங்க. அவங்களுக்கு எவ்வளவு கிடைச்சதுன்னா 16 லட்சம். அப்போ இவங்க 205 இடங்கள்லயும் வேட்பாளர்கள் போட்டு, இப்ப சீமான் போடுறாரு இல்லையா, அந்த மாதிரி போட்டு, அப்போ இவங்களுடைய வாக்கு எண்ணிக்கை சதவிகிதம் இன்னும் உயர்ந்திருக்கும். ம். இவர்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை விதைத்த தேர்தல் இந்த தேர்தலில் காஞ்சிபுரத்தில் அண்ணா வெல்கிறார். அடுத்த தேர்தலில் தோற்று போகிறார் காஞ்சிபுரத்தில். இந்த தேர்தலில் ஒரு முக்கியமான ஒரு செய்தியை அண்ணா சொல்லுகிறார். நாடாளுமன்றத்தில் அவர் ராமசாமி முதலியார், இங்க அண்ணா சாலையில அண்ணா சிலை இருக்கு தெரியுமா உங்களுக்கு, கேசினோ பக்கத்துல, அந்த சிலையை திறந்து வைத்தவர் 1968. ஆற்காடு சகோதரர்களில் ஒருவர், ஆற்காடு இரட்டையர்கள், ராமசாமி முதலியார், லக்ஷ்மணசுவாமி முதலியார். அதுல ராமசாமி முதலியார் அங்க நாடாளுமன்றத்திற்கு நிற்கிறார். அதுக்கு அண்ணாவுக்கு அவர் அண்ணா நிற்கிறார். அவர் ராமசாமி முதலியார் இவருக்கு ராமசாமி முதலியார் அங்க தேர்தலில் நிக்கல, ராமசாமி முதலியார் இவருக்கு அண்ணாவுக்காக பிரச்சாரம் செய்கிறார். அப்போ அண்ணா பேசுறார், இந்த ராமசாமிக்கு நான் எதுவும் செஞ்சதில்லை, ஆனால் இந்த ராமசாமி என்னுடைய உயர்வுக்காக வேலை செய்கிறார். ஆனா நான் என் வாழ்நாள் முழுக்க என்னையே அர்ப்பணம் செய்துகிட்ட இன்னொரு ராமசாமி என்னுடைய அரசியல் வாழ்க்கையை சிதைக்க பார்க்கிறார், பெரியார சொல்றார். புரியுது. அப்போ இது அவருக்கு எவ்வளவு ஒரு பெரிய ஆதங்கம் இருக்கு. இது அவர் சொன்ன அதே வார்த்தைகள் இல்ல, நான் சொல்றேன், அரசியல் வாழ்க்கையை முடிக்க பார்க்கிறார், அப்படி சொல்றார் அண்ணா. இத 62ல ராஜாஜியை வச்சுட்டு சொல்லுவார். அது அடுத்த பதிவுல நம்ம பார்ப்போம். அதனால இந்த தேர்தல் ஒரு புதிய சக்தியை, தமிழகத்தில் ஒரு புதிய வலிமையான ஒரு எதிர்க்கட்சியை, காங்கிரசுக்கு எதிர்ப்பாக ஒரு புதிய சக்தி பிறப்பதை தமிழகத்தில் தமிழர்களுக்கும் மற்றவர்களுக்கும் அறிவிக்கும் ஒரு தேர்தலாக மாறியது. ஓகே, ஓகே. எந்த இடத்துல புதுசா போட்டியிடக்கூடிய ஒரு கட்சியான திமுகவுக்கு மக்கள் வாக்களிக்கணும்னு நினைக்கிறாங்க? நீங்க சொன்ன மாதிரி சுவாரஸ்யமான பிரச்சாரங்களா இருக்கட்டும், இல்ல அவங்க எடுக்கக்கூடிய அந்த ஸ்டாண்ட், தமிழர்களா இருக்கட்டும், இல்ல தமிழன் அப்படிங்கறத தூக்கி பிடிக்கிறதா இருக்கட்டும், கம்யூனிஸ்டுகள் சொல்லக்கூடிய அந்த தொழிலாளர் வர்க்கம், விவசாய வர்க்கம், முதலாளித்துவ வர்க்கம் அப்படிங்கறத எடுத்து சொல்றதா இருக்கட்டும், இது மட்டுமே வெற்றிக்கு வித்திடாதுல்ல, காரணங்கள் அப்படி இல்ல. மக்களுக்கு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. அதை யார் கொண்டு வந்து, அப்புறம் இவர்கள் ரொம்ப சாதாரண தங்களை போன்றவர்களே. இவர்கள் பக்கத்து வீட்டு பையன்னு சொல்றோம் இல்லையா, சில பேர் நடிக்க வரும்பொழுது நம்ம வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல இருக்க பையன் மாதிரி இருக்காரு இந்த ஹீரோன்னு சொல்றோம் இல்லையா, அதனாலேயே அவரை பிடிக்குது இல்ல. அது மாதிரி இவர்கள் ரொம்ப எளிமையானவர்கள். இவர்கள் எட்ட முடியாத உயரத்தில் இருப்பவர்கள் அல்ல. அதுவும் அவர்கள் மேல இருந்த ஒரு பிரியத்துக்கு காரணம். அதுக்கப்புறம் ஏழைகள், மிக நலிந்தவர்கள், முறைசாரா தொழிலாளிகள், அதுக்கப்புறம் அன்ஆர்கனைஸ் செக்டர், அவங்க, அப்புறம் புதிதாக படிப்புக்கு படிச்சுட்டு வரவங்க, அவர்களுக்கு இவர்களுடைய பேச்செல்லாம் ரொம்ப கவர்ச்சியா இருக்கு. இது மாதிரிலாம் தமிழ் பேச முடியும்ட்டு அவங்க கேட்டதே கிடையாது. இவர்கள் வாயில் தமிழ் நர்த்தனம் ஆடுவது போல் காங்கிரஸ் பேச்சாளர்கள் வாயில் அப்படிலாம். காங்கிரஸ் பேச்சாளர்கள் சத்தியமூர்த்தி நல்ல பேச்சாளர், ஆனா அந்த மாதிரி நீங்க அத்திப்புத்தா மாதிரி யாராவது ஒருத்தர் சொல்ல முடியும். அதுக்கப்புறம் அது வரைக்கும் ஆங்கிலத்தில் பேசுவதுதான் பெரிய மரபாவே இருந்திருக்கு. பெரிய தலைவர்கள், நீதி கட்சி தலைவர்கள் கூட பெரும்பாலும் ஆங்கிலத்தில் பேசுவார்கள். அண்ணாவே
தடுமாற்றமும் உண்டு அவர்களுக்கு. ம். இதெல்லாம் மாறுது. ஒரு ஏழை பாட்டாளி அது சாதாரண பிரிட்டிஷ் பீரியட்ல இருந்து நம்ம அப்பதான் இண்டிபெண்டன்ஸ் வாங்கி இருக்கோம் அப்படிங்கறதுனால அதனுடைய தாக்கமா கூட இருந்திருக்கலாம்ல. ஆமா, அதனுடைய தாக்கமும் Okay. அதனுடைய தாக்கம் தான். ஓகே ஓகே. மேல்நிலை குடியினர் இலீட்ஸ் இருக்காங்கல்ல, ம். அவர்கள் தான் பிரிட்டிஷ் அரசோட ஆமா. அவர்கள் தான் Direct பதவிகளுக்கு contactல. வந்தாங்க. ம். அவங்கெல்லாம் வந்தாங்க. இப்ப இது வெகுஜன இயக்கமா மாறுது. புரியுது. காங்கிரஸே ஒரு வெகுஜன இயக்கம் தான். ஆனால் காங்கிரஸுடைய தலைவர்களா இருக்கிறவர்கள் ஆங்கிலத்தை பயன்படுத்துபவர்கள், ஆங்கிலத்தில் உரையாடுபவர்கள். நீங்க காந்தி எடுத்துங்க, நேரு எடுத்துங்க, இவர்களெல்லாம் அவங்க இந்தியிலையும் பேசுவாங்க. பட் தமிழகத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா, தமிழகத்துல மட்டும்தான் உங்களுக்கு கிராஸ் ரூட்ஸ் லீடர், நம்ம பெருந்தலைவர் காமராஜர் மாதிரி எசென்ஷியலி முதல்ல தமிழ்ல தான் அவர் செயல்படுவார் இல்லையா? அப்புறம் பெரியார் வரார். அதுக்கு முன்னாடியே பெரியார் வந்துடுறார். இவங்கெல்லாம் தமிழுக்கு ஒரு பெரிய ஒரு வரவேற்பை, அதாவது இது சாதாரண மக்களிடத்தில் அதிகாரம் செல்வதற்கான தொடக்கமா மாறுது. புரியுது. காங்கிரஸ்லயே அது நடந்துருது. பெருந்தலைவர் காமராஜர் வந்ததே சாதாரண ஒரு வகுப்புல இருந்து ஒருத்தர்கிட்ட அதிகாரம் போறதுக்கான அறிகுறி. ராஜாஜி மெத்த படித்தவர், பெரிய வகுப்புல இருந்து வரார் இல்லையா? படித்த ஒரு படித்த குடும்பத்திலிருந்து வரார். அவர்கிட்ட அது போறதுன்றது பெரிய செய்தி இல்லை. அதிகம் எட்டாவது படித்தவர் பெருந்தலைவர் காமராஜர், அவர்கிட்ட அது போகுது. அவர் அற்புதமான ஒரு நிர்வாகத்தை தரார். ஒரு கிளீன் அட்மினிஸ்ட்ரேஷன், ஃபோக்கஸ்டு. இந்த தமிழகத்தினுடைய தொழில் துறை புரட்சியாகட்டும், அல்லது விவசாயத்துறை புரட்சியாகட்டும், கல்வி புரட்சியாகட்டும், இது மூன்றுக்கும் வித்திட்டவர் பெருந்தலைவர் காமராஜர். ஸோ ஆனா அதை விட கீழே திமுகவினர் இதை வெகுஜன இயக்கமாக மாற்றுகிறார்கள். அதுதான் கேட்கணும்னு நினைச்சேன். இன்னைக்கு வரைக்குமே காமராஜர் ஆட்சியை அமைப்போம் அப்படிங்கறத எந்த கட்சியுமே தவறாம சொல்லிக்கிட்டு இருக்காங்க. திமுக, அதிமுக, காங்கிரஸ்ல இருந்து விஜய் வரைக்கும் அதை சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது அந்த 5 ஆண்டு கால ஆட்சி அப்படிங்கிறது எப்படி இருந்துச்சு அப்படின்ற ஒரு சுவாரஸ்யம் இருக்குல்ல. அந்த 57 வெற்றிக்கு பிறகுல இருந்து 60 அடுத்து வந்த அந்த ஒரு தேர்தல் வரைக்கும். இல்ல, அதுதான். அதாவது கம்யூனிஸ்டுகளுடைய இடத்தை திமுகவினர், நான் எதுக்கு திருப்பி சொன்னேன், கம்யூனிஸ்டுகள் மாதிரி இவர்கள் பேசுகிறார்கள். அண்ணா முதல் மாநாட்டிலே சொல்றார். அவர் சொல்றார், மாஸ்கோவுக்கு செல்லுவேன், ஜார்ஜி மாலன்கோவுக்கு சொல்லுவேன். ஜார்ஜி மாலன்கோவை தான் அவங்களுடைய தலைவர். மாஸ்கோவுக்கும் மாவுக்கு அடுக்கு மொழியா வரணுன்றதுக்காக மாஸ்கோவுக்கு செல்லுவேன், மாலன்கோவுக்கு சொல்லுவேன் அப்படின்லாம் பேசுறார். ஸோ அவர்களுடைய தளத்தை இவர்கள் ஸ்வீகரிக்கிறார்கள். ஸோ முதல்ல அப்ப கம்யூனிஸ்டுகள் பெரிய இடத்துக்கு வந்திருக்க வேண்டியவர்கள், அந்த இடத்தை இவர்கள் நிரப்புகிறார்கள், இவர்கள் வருகிறார்கள். அப்புறம் இவர்கள் தொடர்ந்து கன்சிஸ்டண்டா நிலையா ஒரே செய்தியை திருப்பி மக்களிடத்தில் பேசுகிறார்கள், மக்களோடு வாழ்கிறார்கள். இது ஒரு புது இயக்கம். இது இளம் ரத்தம். அதுல அண்ணா கட்சி தொடங்கும் போது அவருக்கு 40 வயசு. அவரோட வந்த பல பேர் எடுத்துக்கிட்டீங்கன்னா, கலைஞர் கருணாநிதிக்கு 25 வயசு, ஈவேகி சம்பத்துக்கு 23 வயசு, பேராசிரியர் அன்பழகனுக்கு 26 வயசு, சத்தியவாணி முத்துக்கு 26 அந்த மாதிரி எல்லாரும், டி.கே. சீனிவாசன் அவருக்கு 28 வயசு. ரொம்ப ஒரு பெரிய இளம் ரத்தம். இப்போ நீங்க காங்கிரஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாருமே 40களில் 50களில் இருக்கிற பெருந்தலைவர்கள் தான். ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார், குமாரசாமி ராஜா, பெருந்தலைவர் காமராஜர். ஸோ there's a qualitative shift. இன்னைக்கு நீங்க பாக்குறீங்க, இன்னைக்கு நடிகர் விஜயோட கட்சியில அவருக்கு பின்னாடி இருக்க பெரிய பின்புலமா இருக்கிறது மிகப்பெரிய ஒரு இளைஞர் பட்டாளம். அந்த மாதிரி நிறைய புதிதாக அரசியலுக்கு வரக்கூடிய இளைஞர்கள் திமுகவால் ஈர்க்கப்படுகிறார்கள். திமுகவினுடைய உரை, நரேட்டிவ் அது அவர்களை கவருது. நம்ம யாரும் சாதாரணமான ஆட்கள் இல்லை. நாம ஜமீன்தாரா இருக்க வேண்டியதில்லை சட்டமன்றத்திற்கு போறதற்கு, நம்ம பஸ் உரிமையாளரா இருக்க வேண்டியதில்லை, நம்ம பெரிய வக்கீலாவோ பெரிய டாக்டராவெல்லாம் இருக்க வேண்டியதில்லை. இப்போ டாக்டர் தானே கொடுக்குறாங்க. இதுல காஞ்சிபுரத்துல டாக்டர் ஸ்ரீனிவாசன் ஒருத்தர் தான் அண்ணாவை எடுத்து நிற்கிறார். அப்போ ப்ரொஃபஷனலா இருக்க வேண்டியதில்லை, சாதாரணமா இருக்கலாம், ரொம்ப எளிய ஆட்களா இருக்கலாம், நீங்க நிற்கலாம் அப்படின்ட்டு. அதுக்கு ஸோ இட் இஸ் அ நியூ ஃபோர்ஸ். அந்த ஃபோர்ஸ்ல தங்களுடைய எதிர்காலத்தை பிணைத்துக் கொள்ள வேண்டும், அதுல அவர்களுடைய வருங்காலம் உறுதி செய்யப்படும் நினைக்கிற பல இளைஞர்கள் இருந்திருக்கலாம். இப்போ லிட்ரலி அந்த 57 தேர்தல் அப்படிங்கிறது இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் சினாரியோல எப்படி ஒரு மாற்றம் தேவை அப்படின்னு மக்கள் ஓடுறாங்க, ஒரு இளைஞர் படை பின்னாடி ஓடுறாங்க அப்படின்னு சொல்லப்படுதோ, அதே மாதிரிதான் அந்த நேரத்திலும் இருந்திருக்கோ அப்படின்ற ஒரு கம்பேரிசன் ஆட்டோமேட்டிக்காவே தோணும்ல சார் நமக்கு? இல்லை, இவ்வளவு பெரிய கூட்டம் ஒரு தலைவருக்கு வர்றதுன்றது இன்னைக்கு அந்த மாதிரி அண்ணாவெல்லாம் பெருசா வந்த பிறகு அவருக்கு அந்த மாதிரி கூட்டம் வந்துச்சு.
எம்ஜிஆருக்கு தொடக்கத்துல இருந்து 50கள்ல இருந்தே வந்துச்சு. கலைஞர் கருணாநிதிக்கும் அதே மாதிரி வந்துச்சு. ஜெயலலிதா அம்மையாருக்கு அவர் 96 தவிர மீதி மற்ற நேரங்களில் அவர் ஒரு உயரத்தில் இருந்தபோது மக்கள் அவரை பார்க்க ரொம்ப ஆவலா வந்தார்கள். அந்த மாதிரி திமுகவுக்கு தொடக்கத்துல ஒரு வரவேற்பு இருந்திருக்குமான்னு தெரியல. ஆனாலும் அந்த காலத்திலையும் இந்த மாதிரி ஊடக வசதியும் பெருசா இல்லாத நேரத்துல, இந்த மாதிரி வலை, இன்டர்நெட் இதெல்லாம் இல்லாத நேரங்களில், வாட்ஸ்அப் அந்த மாதிரிலாம் இல்லாத நேரங்களில் கூட அவர்களுடைய மாநாடுகளுக்கு, அவர்களுடைய கூட்டங்களுக்கு குடும்பத்தோடு வருவது என்பது ஒரு 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 அது வந்து ஒரு ஒரு குடும்ப இயக்கமாக, அதாவது இதுதான் அவங்களுடைய இது வந்து ஒரு ஒரு புதிய தத்துவம். இது அதுக்கு முன்னாடியே இருந்ததில்லை, பின்னாடியே இருக்க போறதில்லை. அண்ணா வந்து அந்த மொத்த திமுகவினரையும் ஒரு பெரிய குடும்பமாக அவர் பாவித்தார். அவர் தான் அந்த குடும்பத்தினுடைய மூத்த அண்ணன். அவர் சொல்லுவதை அவர் எதுவும் கடினமா சொல்ல மாட்டார். அவர் சொல்லுவதே அண்ணன் சொல்லிட்டாங்க, அதுதான் தம்பியே வா தலைமை ஏற்கவா, அந்த கான்செப்ட் தானே சார். அவர் இறங்கிட்டு ஒருத்தரை வந்து தன்னுடைய இடத்துக்கு கொண்டு வராருன்னா, அப்போ எவ்வளவு வந்து அவர் மனதுள் அவர் ஒரு தன்னம்பிக்கை இருந்திருக்கணும், இல்ல நிறைய பேர் ஒரு செகண்ட் டியர் லீடர்ஷிப்பை உருவாக்கணும்ன்ற ஒரு எண்ணம் இருந்திருக்கணும். அதனால இட் வாஸ் a very different kind of leadership. அதுல வந்து பாசத்தை காட்டியே அவர்களை பாசக்கயிறு போட்டு இழுத்து வருவர். அதனால அந்த மாதிரி அதனால அது ஒரு புது வரவு, ஒரு புது உரை, ஒரு புது முறை. அப்புறம் இந்த எல்லாருக்கும் துண்டு போடுறது, மேடையில ஏறி வந்து ஒவ்வொருத்தருடைய பெயரையும் சொல்வது, 13வது வட்ட கழக செயலாளர் பராங்குசம் அவர்களே அப்படின்னு ஒவ்வொருத்தரும். இவர்களெல்லாம் ரொம்ப சாதாரணமான ஆட்கள். அவர்கள் ஹைஸ்கூல் கூட முடிச்சிருக்க மாட்டாங்க. அவங்க ஒரு சைக்கிள் கடையில வேலை பார்க்கலாம், இல்ல வந்து ஒரு டீ கடையில வேலை பார்க்கலாம். அவர்கள் பெயரை அண்ணா சொல்லுவார் மேடையில. இதெல்லாம் காங்கிரஸ் இயக்கத்துல நடந்துச்சான்னு எனக்கு தெரியாது. இவர் அவருக்கு பொன்னாடை போத்துவார், அதாவது ஒரு துண்டு போடுவார், அவர் இவருக்கு ஒரு துண்டு போடுவார். இதெல்லாம் வந்து ரொம்ப சாதாரண ஆட்களை கொண்டு போய் நம்ம எல்லாரும் ஒரு பெரிய மரியாதைக்கும் கனம் கோர்ட்டார் அவர்கள் என்றுன்னு சொல்றோம், ஆனர் அப்படின்ட்டு. ஸோ நமக்கு ஒரு முக்கியத்துவம், நமக்கு அது வரைக்கும் யாரும் நம்மளை பெருசா திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு நான் அந்த திமுகவில் சேர்ந்துட்டு ஒரு சின்ன பொறுப்புக்கு நான் வந்துட்டு நான் ஒரு கூட்டம் நடத்துறேன். நான் நடத்தும் பொழுது கலைஞர் கருணாநிதி வரார், அவரை வரவேற்க நான் போறேன், அவரை கூப்பிடுறேன், மேடையில் அவர் பக்கத்துல உட்கார்ந்துருக்கேன். அப்படின்னும் பொழுது கலைஞர் கருணாநிதிக்கும் புதிதாக அறிமுகமாகும் ஒரு தலைவராக வரும் கலைஞர் கருணாநிதிக்கும் அந்த பகுதியில் ஒரு பெருமை, எனக்கு அவரோடு இருப்பதனால் எனக்கும் பெருமை. இந்த மாதிரி ஒரு கிளாஸ் சேஞ்ச் நடந்துச்சு. பெரியாருடைய நிலைப்பாடு அப்படிங்கிறது எப்படி சார் இருந்துச்சுன்னா, திமுக வந்து திராவிடர் கழகத்திலிருந்து வெளியே பிரிந்து வந்த ஒரு இயக்கம், தேர்தல் அரசியல்ல ஈடுபடக்கூடாது அப்படிங்கிறதுல பெரியார் அவர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாரு. இவங்க தேர்தல் அரசியலுக்குள்ள போன முதல் தேர்தலேயே ஒரு 15 எம்எல்ஏக்கள் கிடைக்கிறாங்க அப்படின்னும் போது அந்த இடத்துல ஏதாவது ரெஸ்பாண்ட் பண்ணியிருந்தாரா? இல்ல, அவர் கடுமையா இவங்களை எதிர்த்தார். எனக்கு அந்த தேர்தலில் அவர் சொன்னாரா அல்லது அடுத்த தேர்தல் தான் தெரியுது. பஞ்ச பாண்டவர்களை ஒழிப்போம்னு சொன்னார். அதாவது 50 தலைவர்கள் அப்படின்ட்டு 53 மும்முனை போராட்டம்னு ஒண்ணு நடந்துச்சு. அதுல 5 பெரிய தலைவர்களை கைது பண்ணி எடுத்துட்டு போனாங்க. மதியழகன், அண்ணா, நாவலர் நெடுஞ்செழியன், அதுக்கப்புறம் NV நடராஜன், சம்பத், இவங்களை வந்து பத்திரிகைகள் வந்து 50 திமுக தலைவர்கள்னு விவரிச்சாங்க. ஸோ பஞ்ச பாண்டவர்களை ஒழிப்போம், புறப்படுங்க, நம்முடைய ஒரே சேவியர், ரட்சகர் காமராஜர் அப்படின்லாம் சொல்லிட்டு அவர் ரொம்ப கடுமையா பெரியார் காஞ்சிபுரத்தில் போயிட்டு அண்ணாவை எதிர்த்து ரொம்ப கடுமையா பிரச்சாரம் செய்தார். தமிழ்நாடு முழுக்க அவர் கடுமையா பிரச்சாரம் செய்தார். இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினர் அவர் கண்ணீர் துளிகள்னு தான் அவங்கள சொல்லுவாரு. அது நான் ஏன் அப்படி அவர் சொன்னாருன்றது அடுத்த பதிவில் சொல்றேன். அவர்களை வந்து அவர் அப்படிதான் சொல்லுவார், திமுகன்னு சொல்ல மாட்டார். இந்த கண்ணீர் துளிகள் வரக்கூடாது, அவர்கள் வருவது நல்லதல்ல, இப்படியே திருப்பி சொல்லுவார். அவர் போய் பெரிய பிரச்சாரம் செய்தார். ஆனால் இவர்களுடைய வரவை, இவர்களுடைய செல்வாக்கை, இவர்கள் பெற்று வந்த அந்த வேகத்தையும் அந்த உந்து தன்மையும் மொமெண்டத்தையும் அவரால் ஒரு அளவுக்கு மேல கட்டுப்படுத்த முடியும். புரியுது. ஸோ அப்போ இன்னும் அடுத்தடுத்த எபிசோட்ல இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்கள் நிறைய காத்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த எபிசோட்ல நம்ம இதோட முடிச்சுப்போம். இன்னும் அடுத்த தேர்தல் எப்படி இருந்துச்சு, இன்னும் பெரியார் என்ன மாதிரியான கடுமையான சொற்கள் கொண்டு திமுக விமர்சிச்சிருந்தாரு, அதை தாண்டி எப்படி எல்லாம் வெற்றி வாய்ப்பு திமுகவுக்கு கிடைச்சிருந்தது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். நன்றி சார்.